நான் வந்து 1964 பிறந்தேன். இப்போ ரிட்டையர் ஆகியிருக்கேன். ஃபெப்ரவரியோட ரிட்டையர் ஆகியிருக்கேன். 1985 எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடித்தேன். நான் வந்து கிறிஸ்டியன் நாடார் கம்யூனிட்டியை சேர்ந்த ஓபிசி ஆள். அப்போது நாங்கள் படிக்கிற காலத்தில் ஓபிசி கிடையாது, நாங்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருந்தோம். எங்கள் அப்பா ஒரு டெய்லர் தான், படிக்காதவங்க அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க. எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு சிஎல்ஆர்ஐயில் 21 வயசில் கிராஜுவேட் ட்ரெயினி அப்படின்ற போஸ்ட்டில் ஜாயின் பண்ணேன். அந்த போஸ்ட்டுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி தான். ஆனால் வீட்டில் இருந்த வறுமையினால் எம்எஸ்சி முடித்ததுக்கப்புறம் 300 ரூபாய் ஸ்டைபண்டுக்கு அங்கே ஜாயின் பண்ணேன். அங்கே இருந்து நெட்டு எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, சிஎஸ்ஆர் நெட்டு, அந்த நெட்டு எக்ஸாம் எழுதி நான் ஃபஸ்ட் அட்டம்ப்டிலே பாஸ் பண்ணி 86 பிஹெச்டிக்கு அங்கேயே ஜாயின் பண்ணேன் சிஎல்ஆர்ஐயில். 86லேருந்து 91 வரைக்கும் பிஹெச்டி கண்டினியூ பண்ணேன். பிஹெச்டி 1991 முடிச்சிட்டேன் நான். பயோகெமிஸ்ட்ரி பிஹெச்டி 1991, 33 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் எனக்கு எப்போ அந்த சிஎல்ஆர்ஐயில் வேலை கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 2005 நியூ பென்ஷன் ஸ்கீமில். எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்க, என் கூட சேர்ந்தவங்க எல்லாருக்குமே வேலை கொடுத்துட்டாங்க. என் கூட டாக்டர் சுப்பிரமணியன் ஒருத்தர், அவரும் நெட் என்னோடையே சேர்ந்து கிளியர் பண்ணி பிஹெச்டி ஜாயின் பண்ணவர். அவர் வந்து டாக்டர் ராமசாமியோட ஸ்டூடெண்ட்டு. டாக்டர் ராமசாமி வந்து அவருக்கு வேண்டியவங்க எல்லாருக்கும் போஸ்ட் கொடுத்தாரு. 2000 ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுங்க. 2000 நான் அப்ளை பண்ணுறேன். 2000 தான் பிடெக் முடித்தேன். என்னை விட 15 வயசு சின்ன பசங்க, சின்ன பசங்க 15 வயசு 14 வயசு. நான் எம்எஸ்சி முடிக்கும்போது 7 வயசு 6 வயசு இருந்த பசங்க எல்லாம் எனக்கு முன்னாடி சீனியராக சயின்டிஸ்ட் ஆகுறாங்க, வெறும் பிடெக் குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிட்டு. நிஷாத் ஃபாத்திமா, வினோத் குமார், தணிகை வேலன், மதன், இந்த ஸ்ரீராம் ஸ்கூல் படிச்சுன்னு இருந்தார். நான் பிஹெச்டி முடிக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுன்னு இருந்தவர் டைரக்டர். இப்போது எனக்கு டைரக்டராக வந்து என்ன பண்ணி வச்சுருக்காரு பாருங்க அவர். ஸ்கூலு எப்படி அவங்களால மட்டும் அந்த இடத்துக்கு வர முடியுது, ஏன் என்னால் வர முடியல? நான் பிஹெச்டி 33 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை பிஹெச்டி முடிக்கிறது என்ன அவ்வளோ ஈஸியான வேலையா? அவ்வளோ வறுமையான ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நெட்டு குவாலிஃபை பண்ணியிருப்பேன். இப்போ மாதிரி மீடியாவா ஒன்றும் கிடையாது. அப்போல்லாம் தகவல் தான். நான் கனிமரா லைப்ரரியிலே குடியிருந்திருக்கேன் நெட்டு குவாலிஃபை பண்ணணுன்ட்டு. இப்போ மாதிரி அவ்வளோ ஈஸியாக எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிற காலகட்டத்தில் நாங்கள் படித்த காலகட்டம்லாம். ஆனால் ராமசாமி அவரோட ஹோல் இன்ஸ்டிடியூட் மாதிரி அதை எடுத்துக்கிட்டாரு, சொந்த சொத்து மாதிரி அவரை பிஹேவ் பண்ணார். அவரோட ஸ்டூடெண்ட்ஸு அவரை போய் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தான் இது கலப்பு திருமணம் பண்ணது ஒரு பெரிய காரணங்க. அவர் ஒரு எஸ்சி தான். நான் அவரை கல்யாணம் பண்ணும்போது நான் பிஹெச்டி முடிச்சிருந்தேன். எனக்கு 95 கல்யாணம் ஆச்சு. பிஹெச்டி முடித்து 4 வருஷம் ஆயிருந்தது. ஆனால் என் கணவர் வந்து எஸ்சி ஹிந்து, நான் கிறிஸ்டியன் நாடார். அவர் கல்யாண இன்விடேஷன் கொண்டு போய் கொடுத்தப்பே ராமசாமி யூ ஹாவ் டு ஃபேஸ் a lot of problemsனு சொல்லி வாழ்த்திருக்காரு. இதுதாங்க அவர் சொன்ன வாழ்த்து. அவர்கிட்ட என்கிட்ட ஒன்றும் சொல்ல, மூஞ்சி இறுக்கி போச்சு, வாங்கி பார்த்துட்டு விட்டுட்டான், கல்யாணத்துக்கும் வரல, அதை விட்டுருங்க. ஆனால் அவர்கிட்ட யூ ஹாவ் டு ஃபேஸ் a lot of problem. நான் அதோட உள்ளர்த்தம் என்ன நிஜமாவே எனக்கெல்லாம் புரியவே இல்லைங்க. இப்போ புரியுது அதோட உள்ளர்த்தம் என்னன்ட்டு. அவர் வெறும் டிப்ளமா குவாலிஃபிகேஷனோட எனக்கு கல்யாணம் பண்ணவர். அதுக்கப்புறம் பிஇ முடித்து அதுக்கப்புறம் சோஷியல் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஒன்று இருக்குது இல்லையா, அங்கே போய் ஃபண்டு வாங்கி ஜெர்மனியில் போய் எம்எஸ்சி முடிச்சுட்டு இங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடிச்சுட்டு 33 வருஷம் சர்வீஸ் போட்ட அப்புறமும் அந்த டிப்ளமோ குவாலிஃபிகேஷனுக்கு என்னவோ அதில் தான் இன்னைய வரைக்கும் இருக்கார். ஒரு குரூப் சேஞ்ச் கூட கொடுக்கல. ஆனால் நீங்கள் பாருங்கள், பிராமின்ஸு, மேல் ஜாதிக்காரங்க, ராமசாமிக்கு வேண்டியவங்க எல்லாருக்கும் உடனே ஒரு ஹையர் குவாலிஃபிகேஷனாக உடனே குரூப் சேஞ்சு. அதுக்கு தேவை வெறும் பிஇ தான். சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு தேவை ஒரு பிடெக் பிஇ தான். அவர் பிஇ 95 முடித்தார். எத்தனை வருஷம் ஆகுது பாருங்கள். அப்புறம் எம்எஸ்சி முடிச்சு, அப்புறம் பிஹெச்டி முடிச்சு 10 வருஷம் ஆகுது. இந்த மாதம் 31 அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டு. என்ன போட்டு படாத பாடுங்க, இவ்வளவு அவ்வளவும் கிடையாது. என்ன வேணும் ஒருத்தருக்கு? 2 வயசு குழந்தைய விட்டுட்டு சுவிட்சர்லாண்டில் போஸ்டாக்கு போனேன் நான். 6 மாதத்தில் முடித்து அழகாக ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை, வெறும் பிடெக்கு ஜஸ்ட் 2000 முடிக்கிறாங்க. 2000 அப்ளிகேஷன் போடுறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே இருக்குது, முயர் ஃபில்லிங் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் வந்து இன்டர்வியூ கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இவங்க இன்டர்வியூ கூப்பிடல, இல்லை போஸ்டே தூக்கி கொடுத்தாங்க. நிஷாத் ஃபாத்திமான்னு ஒரு பொண்ணு, அவரோட ரொம்ப க்ளோஸு. அந்த மாதிரி அப்படி இருந்தால் தான் வேலை கிடைக்கும். முன்னுக்கு வர முடியும்னா நாங்களாம் எப்படிங்க வர்றது?
அந்த பொண்ணு சீஃப் சயின்டிஸ்ட் ஆயிடுச்சு 42 வயசுல. நான் சயின்டிஸ்டா 42 வயசுல அதுக்கு ஜூனியரா போய் சேர்றேன். எப்படி இருக்கும் உங்களுக்குலாம்? எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் உங்களுக்கு காட்டினா? உங்களால அதை ஏற்றுக்க முடியுமா? என்னோட 15 வயசு சின்ன பொண்ணு எனக்கு சீனியரா முன்னாடி போய்கிட்டு இருக்கு. மனசு வலிக்காது? என்ன வேணும் அப்போ உங்களுக்கு? என்ன போஸ்ட் அவங்களுக்கு வேணும்? என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? பிஹெச்டி முடிச்சாச்சு, நெட் குவாலிஃபை பண்ணியாச்சு, போஸ்டா போயிட்டு வந்தாச்சு, பப்ளிகேஷன் இருக்கு, அவார்டு இருக்கு, கோல்டு மெடல் இருக்கு, காட்டுற எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன வேணும் அப்போ இந்த சிஎஸ்ஐஆர் செட்டப்க்கு? கலப்பு திருமணம், அங்க காதல் திருமணம் எல்லாம் நடக்காமலாம் இல்லைங்க. ஒரே ஜாதிக்கு டாக்டர் அம்மா ராஜாராம் என்னோட ஹெட் தான். அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரும் பிராமின்ஸ், 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை ராமசாமிக்கு, ஏன்னா அவரு பிராமின். டாக்டர் அம்பா, டாக்டர் சஞ்சீவி பிராமின்ஸ், அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கல. இந்த இன்ஸ்டிடியூட்லயே ஒரேடியா தொந்தரவு படப்பட்டது நாங்க 2 பேர் தான். கலப்பு திருமணம்ன்ற ஒரே காரணத்தினால. கலப்பு திருமணம், அசோசியேஷன் செக்ரட்டரி, ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் போதாதாங்க? என்னன்னாலும் கேட்டுருவாரு, போய் நின்று கேட்டுருவாரு. யாருக்காவது பிரச்சனைனாலும் போய் நின்றுவாரு. ஐயப்பன் கிட்ட போய் சொல்லிடு, நீ ஐயப்பன் நான் இவங்கள மாதிரியே 4 பேரை இழுத்துன்னு போயிடுவாரு. நிற்பாரு, கேட்பாரு, சண்டை போடுவாரு, அவனுங்கெல்லாம் ஒதுங்கிடுவானுங்க, இவர் மாட்டிக்குவாரு. 2005 நியூ பென்ஷன் ஸ்கீம்ல நான் வேலைக்கு சேர்றேங்க. சேர்ந்த உடனே 6 மாசம் எனக்கு ஒர்க் பிளேஸே கொடுக்கல. இதுக்கு நடுவில் நான் டிஎஸ்டியில் உமன் சயின்டிஸ்ட் ஸ்கீம்ல 15 லட்சம் ஃபண்டு வேற வாங்கிட்டேன். ஜஸ்ட் பிடெக் முடிச்சவங்களுக்கு இது எதுவுமே கிடையாது. அவங்கெல்லாம் எனக்கு சீனியர். இன்னைய தேதி வரைக்கும் அப்படிதான், நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அப்படிதான். ஒரு ப்ரமோஷன் கூட கொடுக்கல. கேட்டால் நீ வந்து அந்த ப்ரமோஷனுக்கு வேண்டிய ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்றாங்க. அந்த ஃபார்மை நான் ஏன் ஃபில்அப் பண்ணி கொடுக்கல? அதுக்கு பின்னாடி இருக்கிற இது எவனும் பார்க்க மாட்டேன்றாங்க, டிஜியும் பார்க்க மாட்டேன்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க ஏன் எனக்கு ப்ரமோஷன் ஆனால் எந்த முட்டாளாவது நான் முன்னுக்கு வரத வேணான்னு சொல்வானா? ஒருத்தி சொல்றான்னா எதனால அவ சொல்றான்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நீ கொடுக்கல, நீ கொடுக்கல, நான் ஏன் கொடுக்கல? இதெல்லாம் அநியாயம் எனக்கு நடந்திருக்கு, அதுக்கு பதில் சொல்லு, அதுக்கு பதில் சொல்லி நான் தரேன்னு நான் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இன்னைய தேதி வரைக்கும் வரல. 2009 கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு பதில். ஆனால் என்ன வருது? சார்ஜ் ஷீட்டு தான் வருது. இன்னொன்று சொல்லணுங்க, இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பற்றி இங்கே இருக்கிற உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு டீப் நாலேஜ் இருக்குன்னு தெரியல எனக்கு. செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்னாலே கையை பிடிச்சி இழுக்கிறது, தப்பாக பண்ணுறது, அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹாரஸ்மெண்ட் மட்டும்தான் நீங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க. மென்டல் ஹாரஸ்மெண்ட்டு ஃபிசிக்கல் ஹாரஸ்மெண்ட்டை விட ஒர்ஸ்ட்டு. எனக்கு தொடர்ந்து அவங்க அதை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்டை 2007 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. என்ன அவசியம்? ஒன்றுமே கிடையாது. குஜராத்லேருந்து யாரோ ஒருத்தர் 26ஆம் தேதி ஒரு பேப்பர் அனுப்புறாரு, எனக்கு ஒரு ஆள் வேணும்ன்ட்டு. 27ஆம் தேதி ஐயப்பன் தான் கிடச்சானா அமிச்சாச்சு. ஒரே நாள் நோட்டீஸில் அப்படிலாம் பண்ணவே கூடாது சார், ரூல்ஸே இல்லை. அமுச்சு விட்டாங்க. ஏன் பொண்ணு 7 வயசு, 7 வயசு பிள்ளையும் 10 வயசு பிள்ளையும் வச்சுட்டு நான் என்ன செய்வேன்? சரி, ட்ரான்ஸ்ஃபர் அப்போ ரெக்வஸ்ட் எழுதி கொடுத்தாரு. அவர் வேற பிஹெச்டி ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரெக்வஸ்ட் எழுதி கொடுத்தா, நீ வா, நாங்கள் வந்து உனக்கு ரிவோக் பண்ணுறோன்னு ஒரு மீட்டிங்கில் கூட்டின்னு போய் பேப்பரே இல்லாமல் அவரை வச்சு இந்த மாதிரி பம்பாட் பண்ணி அவருக்கு அந்த இடத்துலயே ஸ்ட்ரோக் வந்து விழுந்து அது இன்னைய வரைக்கும் மருந்து சாப்பிட்டு இருக்காரு. இந்த ஹெல்த் கண்டிஷனுக்கு 44 வயசுங்க. அவர் ஒரு டீ டோட்டலர், ஒன்றுங்க பேட் ஹேபிட்ஸ் கிடையாது இன்னைய தேதி வரைக்கும். அவருக்கு ஒரு பிபியோ சுகரோ இன்னைய தேதி வரைக்கும் கிடையாது. ஆனால் ஸ்ட்ரோக் மெடிசன் இன்னைய தேதி வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்தது 2008 கல்யாணம் ஆகி 10 வருஷம் கூட அதுக்குள்ள அவ்வளவு தொந்தரவு. என்னதாவது பண்ணி நாங்கள் செப்பரேட் ஆயிடணும். அங்கேயே இருந்து சரி விட்டு வழி நான் ரெசிக்னேஷன் கொடுத்தேன் 2008 இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம். அதை அக்செப்ட் பண்ணுமா இல்லையா? அக்செப்ட் பண்ண மாட்டேன். நீ இங்கே கடந்து சாவு. இதுதான். நான் அக்செப்டும் பண்ண மாட்டேன். உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு விட மாட்டேன். எந்த ஃபெசிலிட்டியும் கொடுக்க மாட்டேன். ஃபண்டு கொடுக்க மாட்டேன். ஹெச்ஓடி கொடுக்க மாட்டேன். வேலை பண்ணுறதுக்கு அனிமல்ஸ் கொடுக்க மாட்டேன். என்கிட்ட வேலை கற்றுக்கிட்டு எனக்கு சீனியராக வந்திருக்காங்க எல்லாரும். ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூட்லேயே அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட்டு நான் மட்டும்தான் ஆரம்பித்து கொடுத்தேன். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி எல்லாம் பண்ணது. யாருக்கிட்ட வேணால் சேலஞ்ச் பண்ணுற சிஎல்எல் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பதில் வாங்குங்க பார்க்கலாம். டாக்டர் ராமசாமி ஆகட்டும், டாக்டர் ஸ்ரீராம் ஆகட்டும், டாக்டர் சந்திரசேகர் ஆகட்டும், டாக்டர் மண்டல், தைரியமான ஆம்பளைங்களாக இருந்தால் இங்கே வந்து அவங்கள பதில் சொல்லுங்கள். ஒருத்தர்கிட்ட நீங்கள் பதில் வாங்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பண்ணுங்க. இல்லைன்னா டாக்டர் கலைச்செல்வி இப்போ இருக்காங்கல்ல டிஜி, அவங்களும் எனக்கு ஜூனியர் தாங்க. எனக்கு பின்னாடி வந்தவங்க தான். ஒரு நெட் குவாலிஃபிகேஷன் கூட இல்லாமல் சயின்ஸ் படித்து வந்தவங்க தான். அவங்க மட்டும் எப்படி டிஜி ஆனாங்க? என்னால் மட்டும் ஏன் ஆக முடியல? எனக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது. இந்த ஒரு கேள்வி தான் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. எப்படி அவங்கெல்லாம் டக்குன்னு மேலே போகிறாங்க?
நிஷாத் ஃபாத்திமா எப்படி 42 வயசுல சீஃப் சயின்டிஸ்ட் ஆகிறா? அவள் 18 வருஷம் சீஃப் சயின்டிஸ்டாகவே இருப்பா. என் மொத்த சர்வீஸே 18 வருஷம் தான். அவளுக்கு 15 வருஷம் முன்னாடி பிறந்தவன் நான். இந்த டிஸ்கிரிமினேஷன் ஏன் வந்தது? இது எப்படி செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டாக இல்லாமல் இருக்க முடியும்? என்ன டிமாண்டின் பேரில் என்ன இப்படி பண்ணாங்க அவங்க? செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்னா உடனே இது மட்டும்தானா? கூட கையை பிடிச்சிட்டு எல்லா டிஸ்கிரிமினேஷனாக 2 பையன் பொண்ணு ஈக்குவலாக இருக்காங்க. பையனுக்கு ஒரு ஃபேவர் பண்ணிட்டு பொண்ணுக்கு பண்ணலன்னா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டு. நீ எதே எதிர்பார்க்குற அந்த பொண்ணுக்கிட்டன்னு அர்த்தம். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் கம்ஸ் அண்டர் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். நீங்கள் கையை பிடிச்சி இழுக்கணும் அந்த பொண்ணு அவசியமே இல்லைங்க. இது காமிச்சாலே புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த பையனை கொடுத்துட்டு எனக்கு நடந்தது அது. என் கூட சுப்பிரமணியன் சேர்ந்தார், பிராமின். எல்லா பிராமின்க சிஎல்ஆர்ஐயில் எல்லா டைரக்டரும். எனக்கு 2006 சேர்ந்தேன். 2024 வரைக்கும் இந்த அத்தனை டைரக்டருங்களும் ராமசாமியோட ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் டாக்டர் மண்டல் இருந்தார், ஒரு பெங்காலி, ராமசாமியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. 10 வருஷம் மாடை விட கேவலமாக ட்ரீட் பண்ணோம் என்ன. ஐயோ எப்படா ஒழிவாய்வேன்னு இருந்தேன் நான். ஒழிஞ்சு போனான். அடுத்தவன் வந்தான் ராமசாமி ஸ்டூடெண்ட்டு. அடுத்தவன் வந்தான் அந்த ராமசாமி ஸ்டூடெண்ட்டு. இப்படியே அவங்களோட ஒரே நோக்கம் என்ன அடிக்கிறது மட்டும்தான் இருக்கு. என்னதான் அவங்கள நான் பண்ணேன்னு நிஜமாவே தெரியல. 2 பேரையும் சேர்த்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே எனக்கு நஷ்டங்க. இந்த பென்ஷன் பெனிஃபிட் கிடைக்காததுனால 1 கோடி ரூபா நஷ்டம். ஒரு வீட்டுக்கு ஒரு பென்ஷன் போதும். யார் சொல்றது? டாக்டர் ராமசாமி. யார்கிட்ட? அவர்கிட்ட. எதுக்கு எனக்கு நியூ பென்ஷன் ஸ்கீம்ல ஜாப் எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு எல்லாம் போதும் ஒரு வீட்டுக்கு ஒரு பென்ஷனு. இப்போ சமீபத்தில் 2023 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்க சொல்லிட்டாங்க. பொறுக்கலை. அதனால தான் இது. அது எப்படி என்ன மீறி நீ பென்ஷன் வாங்குவ? நான் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், நீ வாங்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவோம்? டிசிப்ளினரி ஆக்ஷன் தான் எடுக்க முடியும். நான் உங்கள் மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, அதிகாரத்தை மொத்தமும் ஒரு இடத்துல குவிக்கிறாங்கங்க. எனக்கு ஸ்ரீராம் பிரச்சனை கொடுக்குறான் வச்சுக்கோங்களேன். நான் ஒரு கம்ப்ளைண்ட் யார்கிட்ட கொடுக்கணும்? ஸ்ரீராம் கிட்ட கொடுக்கணும். விடுவானா என்ன அவன்? அப்புறம் இதுதான் சிஸ்டம். உங்களோட யார் மேலே கிரீவன்ஸோ அவங்ககிட்டயே த்ரூ ப்ராப்பர் சேனல் நீங்கள் அனுப்பணும். அவன் வாங்கி பார்த்துட்டு நல்லவன் என்ன மாதிரி ஆளுங்க, உங்களை மாதிரி ஆளுங்க என்ன செய்வோம், அதில் உள்ள உண்மையை பார்ப்போம். என்ன இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க, பர்பஸ் என்னவோ கரெக்டு தாங்க. கவர்மெண்ட் ஏன் அதை பண்ணியிருக்குன்னா, இந்த கட்டத்திலேயாவது இதை நீங்கள் நிறுத்துங்க, இங்கே பேசி தீர்த்துக்கோங்கன்றதுக்கு தான் அந்த சிஸ்டம் வச்சுருக்கு. பட் யாரும் அதை புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. இங்கேருந்து இவங்க என்ன பண்ண, இவங்க ப்ராப்பர் சேனல் வழியாக டிஜிக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. சரி, டைரக்டர் மேலே கம்ப்ளைண்ட்டு டிஜிக்கு அனுப்புகிறோம். டிஜி என்ன பண்ணுவாங்க, என்னன்னு கேட்டு இங்கேயே அனுப்புவாங்க. இது கவர்மெண்ட்டுன்னு இல்லை, ஃபுல்லாக சிஸ்டத்துலேயே அப்படி தான் இருக்குது. உமன் கமிஷன் கமிச்சாச்சு, போலீஸ் கமிஷன் கமிச்சாச்சு, மைனாரிட்டி கமிஷன் கமிச்சாச்சு, பேக்வர்ட் கமிஷன் கமிச்சாச்சு. எங்கெங்க நியாயம் மட்டும் கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறாங்க, ஆக்டோபஸ் மாதிரி வச்சுருக்காங்க கையை ராமசாமி. எல்லா இடத்தையும் அவங்க இதான், அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸு. டிஎஸ்டி செக்ரட்டரி பிராமின் பட்டதா சார். எங்களுக்கு நியாயம் வேணும், வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். எங்களை மாதிரி இன்னொருக்கு கலப்பு திருமணம் எங்கள் வாழ்க்கை முடிஞ்சே போச்சு சார். 30 வருஷமாக நொந்தேன்னுவாங்க ஆயிட்டோம். 30 வருஷமாக நாங்கள் செத்து போயிட்டோம். என் குழந்தைங்க எல்லாம் அவஸ்தைப்படுது, மன நிம்மதியே இல்லாமல். 1 கோடி ரூபா நஷ்டம் சார். 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சுன்னு இருக்கேன் நான், கல்யாண வயசில் இருக்கிறாங்க. ஏன் சார்? யார் அப்பா வீட்டு காசு? கவர்மெண்ட்டு தானே, எங்களுக்கு கொடுக்குற பணிக்கூட தானே, ஏன் நிறுத்தணும்? ஊடகங்கள் வெளிச்சத்து கொண்டு வாங்க. முக்கியமாக நான் யார் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா, டாக்டர் மதுமதி ஐஏஎஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு நான் அனுப்புகிறேன் சார். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்னா என்னன்னு இப்போ தான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணேன் நான். கையை பிடிச்சிட்டா காலை பிடிச்சிட்டா மட்டும் இந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட்டு, ஒர்க் பிளேஸ் ஹாரஸ்மெண்ட்டு, ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட் கீழே வரும் சார். எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபண்டு கொடுத்தா தானே நான் சயின்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. கொடுத்தா அந்த அம்மா அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்னை வாங்கன்னு கூப்பிட்டது. ரூல்ஸ் படி 90 நாளைக்குள்ளே என்கொயர் பண்ணி முடிக்கணும் சார். இவங்க வச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் மேலே கொடுத்தது 18 கொடுத்தது, 22 5 வருஷம், 2 வருஷம், அந்த மாதிரி டிலே பண்ணி என்கொயர் பண்ணி என் ஜஸ்டிஸை டினை பண்ணாங்க. அதை கேட்டதுக்கு என் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எழுதி சொல்லி அந்த அம்மா ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் இப்போ டிசிப்ளினரி ஆக்ஷனு. யார்? மதுமதி ஐஏஎஸ். அவங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதா? 9 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு 9 மாதத்துக்குள்ளே எடுக்கலையே. அம்மா நீங்கள் லேடி உமனு, நீங்கள் எனக்கு நியாயம் செய்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களேன்னு அவங்களுக்கு நான் மெயில் அனுப்பிச்சேன்.
எல்லாரும் விமனை போட்டாங்க சார். மதுமதி விமனு, அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற கலைச்செல்வி விமனு, டிசிப்ளினரி ப்ரொசீடிங் எடுத்துருக்கிறது விமனு. உமனை வச்சு உமனை அடிப்போம். யார் இது மூல காரணம்? ராமசாமி. கலப்பு திருமணம் பண்ணிக்காதீங்கன்னு தான் சார் நான் சொல்வேன். எங்களுக்கு ஃபேமிலி லைஃப்ல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். குடும்பத்துலேயும் ஒன்றும் குழப்பம் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஆனால் ஆஃபீஸில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. நாங்கள் கலப்பு திருமணம் ஒன்று நான் சொல்கிறேன் சார், அவனுங்களுக்கு எஸ்சிக்கு அறிவு இருந்தால் பிடிக்கல சார். நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுக்குறேன். ஒரு எஸ்சி கொஞ்சம் புத்திசாலியாக ஐயப்பன் மாதிரி இருந்தால் வரவே விட மாட்டானு, மொளையிலே கிள்ளி போடு. இந்த பொண்ணு நெட்டெல்லாம் குவாலிஃபை பண்ணியிருக்கு, பிஹெச்டி நல்லா பண்ணுதா, மொளையிலே கிள்ளி போடு. அப்போ தான் நம்ம ஆளுக்கு நாளைக்கு காம்படிஷனாக வர மாட்டோம். அதனால தான் 10 வருஷம் என்னை விட சின்ன பையன் வந்து டைரக்டராக உட்காந்து இருக்கான். எனக்கு டிசிப்ளின் நோட்டீஸ் கொடுக்குறான். எப்படி முடிஞ்சது? ஏன் முடிஞ்சது? என்னால் ஏன் முடியல? என்ன வேணும்? அப்போ அங்கே வரணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதிலே தெரியல சார். முடிஞ்சால் வாங்கி கொடுங்க எல்லார்கிட்டையும் பேசி. நான் எல்லார் பேரையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு.